ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலை பார்க்கலாம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னோட தலைமையில் ஜெயலலிதாவின் ஆட்சியை நிச்சயம் அமைப்போம் அப்படின்னு சசிகலா மதுரையில் பேசியிருக்காங்க. இது எவ்வாறு சாத்தியம் என்பதை மக்கள் விரைவில் நேரில் பார்க்க போகிறாங்க என்று கூறிய அவங்க, கட்சியின் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவதே தன்னோட முதன்மையான இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவின் தற்போதைய தலைமையை குறிப்பாக துரோகிகள் என அவங்க விமர்சிப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குங்க. பக்கம் இழுக்க திட்டமிடுறாரா என்ற விவாதத்தையும் தூண்டியிருக்குங்க. எதிரி என அவர் திமுகவையும், துரோகி என அதிமுகவையும், தற்போதைய சில முக்கிய தலைவர்களையும் மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கதாக எல்லாருமே நினைக்கிறாங்க. வரும் நாட்களில் அவங்க அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியலில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. சசிகலா அம்மாவோட ஆட்சி, அதாவது அம்மா மாதிரியே அவங்களோட ஆதிக்கத்தை காட்டி ஒரு நல்ல ஆட்சி அமைப்பாங்களா அமைக்க மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, அடுத்து உங்களுக்கு என்ன செய்திகள், யாரை பற்றி வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக அந்த கட்சி, அந்த தலைவர்களை பற்றின செய்தியை உங்களுக்கு கொண்டு வரோம். நாளைக்கு வேறு ஒரு தலைவர்கள், வேறு ஒரு கட்சியை பற்றி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.